நம்மளோட ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் நல்லா பிளாக்காகவும் இளநரையை போக்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக அதுக்கு இந்த ஹென்னா பேக் தான். ஹென்னா பேக்கை யூஸ் பண்ணுறான்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்கோம் நம்ம ஹேருக்கு வந்து நேச்சுரல் கலர் கொடுக்குதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுறாங்க இன்னும் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கும் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முலை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். நம்ம 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கப்புறம் நான் எடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹேர் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா பேக் தான். இதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம மந்த்லி ட்வைஸாவது நம்ம ஹேருக்கு வந்து ஹென்னா பேக் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஒரு கலரிங்காக மட்டும் இல்லை, நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா அது இந்த ஹென்னா பேக் தான். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து அல்டிமேட்டாக ஹெல்ப் பண்ணும். அதனால இது வந்து மந்த்லி ட்வைஸ் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்மளால் வந்து இதை யூஸ் பண்ண முடியலை. அதனால தான் 30 நாள் முடிஞ்ச உடனே நான் ஃபஸ்ட்டு ஹென்னா பேக் எடுத்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹென்னா பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மெத்தடில் ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது, அது எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கிறது, அந்த மாதிரி நிறைய டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். அதனால ஒரு சிம்பிளான ஹென்னா பேக் தான். இதை வந்து எல்லாருமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடில் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து நான் சொல்கிற மெத்தட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் ஹென்னா பேக் தான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி உங்கள் ஹேருக்கு வந்து இந்த ஹென்னா பேக்கை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஹென்னா பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நான் ஹேரில் வச்சுட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு முலை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம ஹென்னா பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஹென்னா பேக் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காக ஒரு இரும்பு கடாய் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்ம வந்து நம்ம ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு மருதாணி பவுடர் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்க போகிறது கேர்டு, தயிர் தாங்க. நல்லா புளிச்ச தயிராக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது கூட லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனை வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் சேர்த்துக்கலாம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இருக்குன்ற பட்சத்தில் மட்டும். இது வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. நமக்கு வந்து ஹென்னாவோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மருதாணி இந்த லெமன் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தயிரும் லெமனும் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து இது கூட ஒரு டிகாஷன் மிக்ஸ் பண்ணுவோம். நான் வந்து நிறையா வீடியோஸில் வந்து நிறையா ஹென்னா பேக் வீடியோவில் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் காட்டலை. இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் நான் டிகாஷன் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஒரு டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் டீ தூள் 2 ஸ்பூன் காஃபி தூள் போட்டு அது ஒரு 3/4 டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம ஹென்னாக்கு ஏற்ற அளவுக்கு கொதிக்க வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஹென்னா பேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப திக்காவோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிற ஒரு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிருவோம். அது ஏன்னா நமக்கு மறுநாள் வந்து இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஒழுகிட்டு இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நான் எடுத்துக்கிட்ட டிகாஷன் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை, அதை மட்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போயே சொல்கிறேன், உங்கள் ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மருதாணி பொடி எடுத்துகிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து டிகாஷன் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஓவர் நைட் நான் ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுறணும். மறுநாள் காலையில் தான் நம்ம இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஓவர் நைட் நான் விட்டுறேன், காலையில் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுக்கும்போது நான் இரும்பு சட்டியில் ப்ரிப்பேர் பண்ணனால இந்த மாதிரி அந்த ஓரங்கள்லாம் பிளாக்காக மாறி இருக்குது. இது நம்ம இந்த இரும்பு சட்டியில் இருக்கக்கூடிய அயர்ன் கண்டென்ட் எல்லாம் நமக்கு இந்த ஹென்னால வந்து இறங்கியிருக்கு. அதனால தான் இந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். இப்போ இது கூட லாஸ்ட்டாக நான் வந்து சேர்த்துக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை வந்து பின்னாடி காட்டுறேன். இப்போ வந்து இது நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது தெரியும். நான் ரொம்ப திக்காவோ இல்லை ரொம்ப தண்ணியாவோ மிக்ஸ் பண்ணாமல் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்க போகிற ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்காக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு. நீங்கள் மஞ்சள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஸ்மெல்லு வரும், எனக்கு அது சேராதுன்றவங்க நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு முட்டையே பிடிக்காதுன்றவங்களும் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேரில் வந்து ஆயிலி ஹேரில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். நான் கையில் க்ளவுஸோ எதுவுமே நான் போடலை. நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கையில் அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் க்ளவுஸ் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேரில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதை அப்படியே அந்த ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் லென்த்லேயே நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஹேரை சுற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நமக்கு அப்போ தான் நமக்கு செட் பண்ணி வைக்கிறது, நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணி செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மெத்தடில் வந்து ட்ரை சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம ஹென்னா பேக் போடணும்னா அதை ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பொறுமை தான். நம்ம இதை ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹேரில் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்குங்க. நம்ம ஹென்னா வந்து நம்ம ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேரை வந்து இயற்கையாகவே நம்ம முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ஹென்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்லி ட்வைஸ்ன்னு சொல்லிட்டு டைம் இருக்கிறவங்க மந்த்லி ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஹேரை திக்காகவும் லாங்காகவும் மாற்றும். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும், அந்த இடத்துல நியூ ஹேர் ப்ரொமோட் பண்ணும், டேண்ட்ரஃப் பிரச்சனை நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் வந்து க்யூர் ஆகுறதுக்கு இந்த ஹென்னா பேக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சில்கியாக மாற்றுறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அதாவது உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மந்த்லி ட்வைஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர் எனக்கு டைம் இல்லை, நான் என்னால் ஒரு நாள் தான் போட முடியும், நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை போடுங்க. ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்கள் ஹேரில் கிடைக்கும். நானும் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுவேன். இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இருந்தோம் இல்லையா, அதனால வந்து என்னால் வந்து போட முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஹேரை ஃபுல்லாக பிரித்து அப்ளை பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கொண்ட மாதிரி நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்படி போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து அது அப்படியே நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா செட் ஆகிடும். நம்மளும் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மெத்தடில் வந்து போட சொல்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹென்னா பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் வந்து இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உச்சந்தலை இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து நமக்கு கொடுத்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கண்டிஷ்னராகவும் வந்து இது நம்ம செயல்படுது. நம்ம இந்த ஹென்னா பேக்கை நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் நல்லாவே அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு இயற்கை பொருள் அப்படின்னா அதுக்கு இந்த ஹென்னா பேக் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் வந்து ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும். நமக்கு தலையில் பேனோ இல்லை டேண்ட்ரஃபோ இருக்காது, ஆனால் ஸ்கேல்பில் ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும். அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மருதாணி இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் அப்புறம் பூஞ்சை எதிர்ப்பு பண்பெல்லாம் இருக்கிறனால அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஹென்னா நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்முடைய ஹேரோட கலரை நம்ம வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மருதாணி நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க இது எனக்கு போட்டால் என்னோடய ஹேர் வந்து கிரே கலரில் மாறுது, திருப்பி ஒயிட்டாக மாறிடுது அப்படின்ட்டு. ஒயிட் ஹேர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹென்னா பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் ஹென்னாவை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இது கூட வந்து அவுரி பொடி இருக்கு இல்லையா, அதையும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒயிட் ஹேரும் பிளாக்காக மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்குள்ளே அப்ளை பண்ணால் ஸ்ப்ளிட் ஆகுது சிந்துதுன்னு சொல்லிட்டு வெளியே அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி லேயராக ஹேரை பிரித்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுடலாம். ஹேரில் விட்டுட்டு உங்களுக்கு செட் ஆகாது சேராது அப்படின்றவங்க ஒரு 45 minutes வரைக்கும் நீங்கள் உங்கள் ஹேரில் விட்டுக்கலாம். எனக்கு இது செட் ஆகுன்றவங்க 1 hour வரைக்கும் விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எப்போயுமே க்ளவுஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுற மாதிரி
எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகுற மாதிரி தோணும். அதனால் என் கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது நம்ம ஒர்க் பண்ண ஏதாவது வேலைகள் செய்ய செய்ய இது சரியாயிடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் க்ளவுஸோ இல்லை கையில் கவரோ மாட்டிட்டு கூட நீங்கள் உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப்போ இல்லைனா ஒரு கவர் கூட வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷாம்பு இல்லை ஷேக்கா எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரை வந்து நான் ஷாம்பு யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் என் ஹேரில் கரெக்டாக 1 hour வரைக்கும் நான் வச்சுருந்தேன். நான் ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஹேருக்கு கண்டிஷ்னர், சீரம் இந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. என் முடியும் பார்க்கும்போது நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி நல்லா தெரியும் உங்களுக்கு. அதனால் நீங்களும் ரெகுலராக இந்த ஹென்னா பேக்கை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஹேரில் ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு க்ரோத், உங்கள் ஹேரோட கலர் எப்பயுமே பிளாக் அண்ட் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஹென்னா பேக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை விட்டுறாதீங்க. இரும்பு கடாய் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எந்த பவுல் வச்சுருக்கீங்களோ அதிலே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்கிற இந்த ஈஸியான மெத்தட்லேயே ட்ரை பண்ணிட்டே வாங்க. உங்கள் ஹேர்லேயே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.